அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலே இல்லாத ஒரு பால் பாயாசம் எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நிறைய கல்யாண வீட்டுகளில் இந்த மாதிரி தான் டேஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பால் ஊற்றி செய்யாமல் பாலே இல்லாமல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக் கூட பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சேமியா கிடைச்சாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த நீளமாக இருக்கிற சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். இதான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிஸ்மிஸ் பழம், பிஸ்தா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை 1க்கு 2ஆக பிச்சு போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. சைட்லேயே ஒரு 2 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர மாதிரி கொதிச்சிருந்தால் நமக்கு போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவில் அந்த கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சேமியா பாயசம் செய்யும் போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றினோம்னா சேமியா குழஞ்சி போகாமல் சூப்பராக வெந்து வரும். ஆறி இருந்தாலுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக நமக்கு வந்திருக்கும். அந்த தண்ணியிலேயே நமக்கு சேமியா நல்லா வெந்து வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 50 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வேக வச்சுக்கிறலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பால் பவுடர் எடுத்திருக்கேன். அமுல்யா டைரி ஒயிட்னர் கிடைக்கும் தெரியுமா? நம்ம சின்ன வயசுலலாம் 5 ரூபா பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த பவுடரில் இன்றைக்கி 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சைடில் ஒரு குட்டி கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவில் ஊற்றி கரைக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. பச்சை தண்ணி நம்ம ஊற்றி நம்ம கரைச்சோம்னா ஒரு மாதிரி திரியாக கிளம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா எந்த கிளம்ஸுமே இல்லாமல் நல்லா மாவு ஒன்றோட ஒன்று நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வெந்துக்கிட்டு இருக்கிற சேமியாவில் 50 கிராம் மில்க் மேட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் போட்டால் ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். மில்க் மேட் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பால் பவுடரை ஊற்றணும். ஊற்றிட்டு லாஸ்ட்டில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணோம்னா திரியாக திரிஞ்சு வந்துடும். அதனால தான் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.